நம்முடைய பாப்பரசர் லியோ அவர்கள் சொல்லுவார்கள், இன்றைக்கு நீங்கள் இசையை கேட்கிறீர்கள், பலவிதமான செய்தியை கேட்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவனுடைய இதயத்தில் அமைதியாய், அழகாய், அருமையாய் பேசுகிறார் என்பதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள். நம்முடைய புனிதை மரிய குரத்தி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நிறைவான அமைதியை பெறுவதும் நிறைவான முழுமையான கடவுளுடைய அன்பை பெறக்கூடிய ஒரே ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். நம்முடைய அன்னை தெரசா அவர்கள் சொல்லுவார்கள், அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய நாட்களெல்லாம் பயனுள்ளதான நேர்த்தியான ஒரு நேரத்தை இந்த உலகத்திலே நாம் செலவழிக்க முடியும் என்று சொன்னால் அந்த நேரம் நற்கருணை நாதர் பிரசனத்தில் நாம் செலவழிக்கக்கூடிய நேரம்தான். ஆகவேதான் புனித போலிகாப் சொல்லுவார், இதோ நாம் கண்ணுக்கு புலப்படாத ஆண்டவரை இந்த நற்கருணையை நோக்கி வருகின்றோம், அவரை உற்று பார்க்கின்றோம், நம்பிக்கையில் வளர்கின்றோம். அந்த நம்பிக்கை இனம் புரியாத ஒரு அமைதியையும் ஆழமான ஆற்றலையும் நமக்கு தருகிறது.